ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த டிப்ஸ் வீடியோவில் பேரிச்சம்பழத்துலேருந்து ஈஸியாக எப்படி கொட்டை எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சீட்ஸோடு உள்ள பேரிச்சம்பழம் தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சீட்ஸ் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு சங்கடப்பட்டு சின்ன பிள்ளைங்களாம் வேணான்னு சொல்லிடும். நம்ம இப்போ இந்த பேரிச்சம்பழத்தில் ஈஸியாக சீட் எடுக்கலாம். இந்த மாதிரி திக்கு ஸ்ட்ரா வச்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரா நிறைய கடைகளில் கூட இப்போ கிடைக்குது. இதை இப்படியே வச்சு அப்படியே குத்தி எடுத்தோம்னா அப்படியே வந்துடும். பாருங்கள், இங்கே பாருங்கள், அழகாக இந்த இது ஸ்ட்ராவில் சொருகிட்டு கொட்டை வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பேரிச்சம்பழத்துலேயும் எடுத்துக்கலாம். இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சென்டரில் காம்பு இருக்கும் இல்லையா, அந்த பக்கம் இந்த ஸ்ட்ராவை வச்சு அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோன்னா பாருங்கள், அழகாக கொட்டை வந்துருச்சு. பாருங்கள், நீட்டாக வந்துருச்சு. ஏன்னா இந்த டிப்பில் விட்டிங்கன்னா சரியாக வராது. இந்த காம்பு இருக்க பக்கம் தான். காம்பை இப்படி எடுத்துடலாம், கையாலேயே எடுத்துட்டு இங்கே பாருங்கள், அழகாக ஸ்ட்ரால் அப்படியே சொருகிட்டு வந்துருச்சு. நம்ம கொட்டையை எடுக்கணுங்கிறதுக்காகவே சீடு உள்ள பேரிச்சம்பழம்லாம் வாங்க மாட்டோம். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக சாப்பிட்லாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோன்னா ஈஸியாக கொட்டை எடுத்துடலாம். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தினமே இட்லிக்கு மாவரைப்போம். அதில் சில உளுந்து நல்லா பொங்கும், சில உளுந்து சரியாக பொங்காது. அதனால நமக்கு எப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம உளுந்து புதுசாக வாங்கி மாற்றி அரைக்கிறச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு வச்சிடணும். அப்போ தான் நமக்கு மாவு பொங்கி வழிஞ்சாலும் அந்த பாத்திரத்துக்குள்ளே வழியும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாவு பாருங்கள் எப்படி பொங்கி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் அப்படியே வெளியில் வந்துடும். அதனால என்ன பண்ணணும், இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சிட்டோன்னா நமக்கு சேஃபாக இருக்கும். வெளியில் விழுகிற மாவையும் நம்ம எடுத்து திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவும் ஊற்றுற மாதிரி பாதி அளவு மாவு தான் ஊற்றி வச்சுருந்தேன். பட் அது உளுந்தோட தரத்தை பொறுத்து அது பொங்கி வந்துடும். அதனால நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பாத்திரத்துக்குள்ளே வச்சோன்னா கொஞ்சம் நமக்கு வேலை மிச்சமாகும். இது இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பார்க்காம விட்டுட்டோன்னா அப்படி வெளியில் ஊற்றி அடுப்பு மேடையெல்லாம் மாவு விழுந்துடும். அது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸாக நம்ம இந்த செராமிக் கத்தி வச்சு இந்த நார்த்தங்காயை எவ்வளோ சூப்பராக கட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நான் இந்த செராமிக் கத்திலையும் நறுக்கி காமிக்கிறேன், இந்த சும்மா கத்திலையும் நறுக்கி காமிக்கிறேன். எப்படி நறுக்குதுன்னு பாருங்கள். இந்த செராமிக் கத்தி இப்போ எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது. முதல்ல வந்த புதுசில் இது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. இப்போ ரீசனபிளாக தான் இருக்குது. ஆனால் இது கொடுக்குற காசுக்கு ஒர்த்து தான். இதை என்ன பண்ணணும்னா பார்த்து வச்சுக்கணும். கீழே விழுந்ததுன்னா இது உடஞ்சிதுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம நல்லா காய்கறிகளை வேகமாக நறுக்கலாம். இப்போ இந்த நார்த்தங்காயை எப்படி ஈஸியாக நறுக்கலாம் இந்த கத்தி வச்சுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கத்தியில் நறுக்கி காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி நறுக்க வேண்டியிருக்கு. பாருங்கள், அப்படியே தண்ணியெலாம் தெறிக்குது, ஒழுங்காகவே வரல. இது நறுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் இந்த கத்தியில் நறுக்கி காமிக்கிறேன். பாருங்கள், நார்த்தங்காயை பாருங்கள், ஒரு இது கூட இல்லை, அவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. அப்புறம் பாருங்கள், இதையும் ஆஃபாக சூப்பராக வருது. பாருங்கள், இந்த மாதிரி கத்தி இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ காய் வேணாலும் வெட்டலாம். இங்கே பாருங்கள், இது நறுக்கி இருக்கிறது பாருங்கள் எப்படி இருக்குது, கொதன்னு இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. அப்படியே கட் பண்ணலாம். எவ்வளோ குட்டி பீஸ் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நார்த்தங்காய் தான் நறுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவே இந்த கத்தி நல்லா கட் பண்ணுதுன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஈஸியாக கட் பண்ணலாம்.
பாருங்கள் சூப்பராக அப்படியே நறுக்கிறதுக்கே ஆசையாக இருக்குது. நம்ம அதுக்கு உரிய சாமான்கள் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேலையும் சுலபமாக முடியும், கஷ்டம் இல்லாமல் இருக்கும். பாருங்க நிமிஷத்தில் நார்த்தங்காயை நறுக்கிடலாம். முன்னாடிலாம் நார்த்தங்காய் ஊறுகாய் நறுக்கிறதுனாலே அருகாமனையில் தான் உட்காந்து நறுக்குவேன், கத்தியில் அவ்வளோவா வராது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக சூப்பராக வந்திருக்கு. இந்த கத்தியை வச்சு 4 நார்த்தங்காயும் 5 நிமிஷத்தில் நறுக்கிட்டேன். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்ஸாக எலுமிச்சம்பழத்தை எப்படி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து எலுமிச்சம்பழம் சீசன் நிறைய கிடைக்குது. ஆனால் பாருங்கள் வெளியிலே வச்சு அப்படியே பாருங்கள் அழுகி போயிடுச்சு பார்க்காம வச்சு. இதை என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பாட்டில் எடுத்து இதுக்குள்ளே இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தையெல்லாம் போட்டுக்கணும். போட்டுட்டு தண்ணி ஊற்றிடணும். அது ஃபுல்லும் கொள்கிற அளவுக்கு ஊற்றிடணும். ஊற்றி அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்படி வச்சா நல்லா எலுமிச்சம்பழம் அப்படியே காஞ்சே போகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்பப்போ தண்ணியை மாத்திரம் அடிக்கடி மாற்றிடணும். பாருங்கள் தண்ணி கலங்கலாக இருந்தால் எடுத்து மாற்றிடுங்க. இந்த மாதிரி வச்சா எலுமிச்சம்பழம் 1 மாதம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்ம சும்மா போட்டோன்னா அப்படியே காஞ்சு போய் ஜூஸே வராது, தோலெல்லாம் கருத்து போயிடும். இப்படி பண்ணோன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிறது வாட்டர் டிஸ்பென்சர். நிறைய பேர் நம்ம வீடுகளில் இந்த மாதிரி வாட்டர் கேன் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நிறைய தவளை எதில் வேணாலும் இதை போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி டப்பாவில் வருது, ஆட்டோமேட்டிக் வாட்டர் டிஸ்பென்சர்னு. இதை மாட்டி வச்சிடணும். உள்ளே பாருங்கள் டியூப் இருக்குது. இது தனித்தனியாக தான் வரும். இது தனியாக, இந்த டியூப் தனியாக. நம்ம அப்புறம் மாட்டிக்கணும். இந்த வாட்டர் டிஸ்பென்சரை நம்ம கரண்ட்டில் சார்ஜ் பண்ணி ஃபோன்லாம் சார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி சார்ஜ் பண்ணணும். நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அந்த பாக்ஸ்லேயே இந்த மாதிரி ஒயர் கொடுத்துருவாங்க. நம்ம இந்த மாதிரி ப்ளக்கு மாத்திரம் வாங்கிக்கலாம், இல்லை வீட்டில் இருந்ததுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மாட்டிட்டு இது இங்கே இருக்குது பாருங்கள், இது மாட்டுறது. இதில் மாட்டி நம்ம கரண்ட்டில் சார்ஜ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அப்புறம் போட்டோன்னா இது நல்ல ஒரு நிறைய நாளைக்கு வருது. இதுலேருந்து இப்போ எப்படி தண்ணி வருது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ நீட்டாக வருது. அப்படி வந்துகிட்டே இருக்கும், பைப் மாதிரி தான். நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுற போய் நிறுத்தியாச்சு. இது ஆன்லைனில் கூட கிடைக்குது. நான் அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாரிஸ்லேயும் நிறைய கடைகளில் கிடைக்குது. இதோட ரேட் 300லேருந்து இருக்குது, 300 to 500 வரைக்கும் இருக்குது. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.